ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நீங்கள் வந்து எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அது என்ன மாதிரி என்னென்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நான் பெருசாக எதுவும் கொடுக்கல, நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ பேசி முடிச்சிட்டேன். வீடியோ பேசி முடிச்சுட்டு ஒரு ஆப்புக்குள்ளே போய்ட்டு இதோட சவுண்டை மட்டும் ஏற்றிக்குவேன். ஏற்றிட்டு ஏதாவது சப்ஸ்கிரைபோ இல்லை என்னோடய சேனல் பேரோ லோகோ செட் பண்ணுமா செட் பண்ணுவேன். ஆனால் எது நான் செட் பண்ணுறதில்ல, அப்படியே தான் போடுறேன். முக்கியமாக இது வந்து வீடியோ வந்து தேவையில்லாத வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்படி சொல்லும்போது அந்த பட்டன் மின்னுதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா சொல்கிறாங்க, நான் இது யாருக்கும் பார்த்ததில்ல. வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக யூடியூப்பில் தான் நான் போய் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டுடியோவில் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். நான் நேராக யூடியூப்பில் போய்ட்டு அன்லிஸ்டடில் தான் எப்போவுமே அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிடுவேன். அப்லோட் பண்ண உடனே அது வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் செக்கிங்னு காட்டும். செக்கிங் எதுக்காகனா உள்ள காப்பிரைட்டோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து அது காட்டிடும். அதுக்காக தான் வந்து நான் அன்லிஸ்டடில் வச்சு வீடியோ போடுறேன். நானுமே இதை லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நான் வந்து இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சேனல் இல்லை. நம்ம கேட்ட அவங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்படி நீங்கள் செட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பப்ளிக்கில் மாற்றுறதுக்கு முன்னாடி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, டைட்டில் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் என்ன வீடியோவோ அதை பற்றி எழுதிட்டு வைரல் ட்ரெண்டிங்கு அந்த மாதிரி எழுதுங்க. உங்களோட சேனலோட பேரை எழுதுங்க. எழுதும்போது சப்போஸ் உங்கள் சேனல் பேரை போட்டு தேடினாலும் இல்லை ட்ரெண்டிங் வைரல் போட்டாலும் உங்களோட வீடியோ போய் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப வைரல் ஆகிடுது. ஆனால் உங்கள் கம்பல்சரி உங்களோட சேனல் பேரை போட்டுருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மேக் ஃபார் கிட்ஸ்னு கேட்கும். நோன் கொடுத்துருங்க. ஏன்னா கிட்ஸ் சேனலாக இருந்தால் தான் அது எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே டேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா டேக்ஸ்குள்ளே போனோடனே கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க. டேக்ஸில் போய்ட்டு ஆஸ் போட்டு உங்களோட பேர், இப்போது என் சேனல் பேர் நான் என்ன பண்ணுவேன்னா டிகே தினேஷ் கலை, அப்புறம் கலை தினேஷ் இந்த மாதிரிலாம் போடுவோம். போட்டு எல்லாமே கமா பக்கத்தில் கொடுத்து தான் அடுத்தது எல்லாமே ஆஸ் போட்டு கமா கொடுத்து தான் எழுதணும். இப்படி எழுதும்போதும் தேடும்போது கீவேர்டு சஜஸ்ட் பண்ணதில்லை, அதில் போய்ட்டு சஜஸ்ட் ஆகும். அவ்வளோதாங்க. மற்றபடி நான் ஒன்றும் பெரிய வீடியோ மற்றபடி எதுவும் ஒன்றும் பெருசாக பண்ணல. இது தான் பண்ணுறேன். நீங்கள் அன்லிஸ்டடில் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.